கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் இருந்துட்டாங்க. இது யாரு காரணம்? திமுக அரசு தானே காரணம். முதனைக்கு 3 பேர் கள்ளச்சாராய பறி இருக்கிறாங்க. அது எந்த இடத்துல? கோர்ட்டுக்கு பின்னாண்ட, நீதிமன்றத்துக்கு பின்னாண்ட காம்பவுண்ட் செட்டுக்கு ஓரமா நான் வந்து நேரில் பார்த்தேன். பாதிக்கப்பட்டவங்களா ஆறு சொல்றதுக்காக எந்த இடத்துல வித்தாங்க என்னை கூட்டிட்டு போய் காட்டினாங்க. காவல் நிலையத்துக்கு அதுக்கு 400 அடி, காவல் நிலையத்திற்கும் விற்ற இடத்துக்கு 400 அடி. திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகள் தான் வித்ததா தகவல். நீங்க பாத்தீங்கன்னா இங்க கலெக்டர் இருக்காரு, எஸ்பி இருக்காரு, அப்புறம் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அப்புறம் வருவாய்த்துறை எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு நகரம். இந்த நகரத்தில் பகிரங்கமா கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னா இந்த அரசு வேணுமா? இன்றைக்கு கள்ளச்சாராயம் பருகி 3 பேர் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. அப்ப மருத்துவமனை சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அப்ப கலெக்டர், ஒரு எஸ்பி, ஒரு எம்எல்ஏ. அது எந்த எம்எல்ஏ? படிப்பீங்களா அரசியல்? இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் எம்எல்ஏ வரக்கூடாது. உயிரை கொடுத்தவர்கள் வர வேணுமா? தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? டெபாசிட் வேணும், செய்வீங்களா? அந்த எஸ்பி, கலெக்டர், அந்த எம்எல்ஏ 3 பேருக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து விஷசாராயம் குடிச்சு இறக்கல, ஒரு வயிற்று போக்கு வந்து இருக்காரு, ஒருத்தருக்கு அப்புறம் வயிற்று வலி வந்திருக்குது, இன்னொன்னுக்கு வலிப்பு வந்திருக்குன்னு சொல்லி பொய்ய சொல்லி அதை மறைச்சாங்க. உண்மையை சொல்லியிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் இந்த துக்கத்துக்கு வந்தவங்க, இந்த 3 பேர் இருந்துட்டாங்க பார்த்தீங்களா, அந்த துக்கத்துக்கு வந்தவங்க அங்கதான் ஏற்கனவே கரெக்ட் சொல்லிட்டாரு ஒண்ணுமே இல்லைன்னு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, இதை யாராவது தவறாக பேசினால் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டாரு. அப்ப மக்கள் நம்பிட்டாங்க. ஆகா ஒண்ணுமில்ல, இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் சொன்னதா நம்பிட்டு அவர்கள் இந்த விஷசாராயத்தை குடிச்சு, கள்ளச்சாராயத்தை குடிச்சு 65 பேர் அன்றைக்கு மட்டும் இருந்திருக்கிறாங்க. 3, அப்புறம் 65, 68 பேர் உயிரிழப்புக்கு காரணம் இந்த அரசாங்கம். உண்மைதானே? இப்படி உயிரிழந்தவர்களை வந்து பார்க்க கூட இல்ல, ஆறுதல் சொல்ல கூட இந்த முதலமைச்சர் வரல. அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆள வேண்டுமா? ஏங்க எவ்வளவு உயிர், அதுவும் சாதாரண மக்கள், ஆதி திராவிட மக்கள், ஏழை மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி இறந்துட்டாங்க. நான் ஓடோடி வந்து அந்த மக்களை பார்த்து ஆறு சொன்னான். எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்தாங்க, மாவட்ட செயலாளர் மற்றவெல்லாம் வந்தாங்க. ஆனா அவர் மட்டும் வரல. அது மட்டும் இல்ல, எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை விசாரித்தால் நீதி கிடைக்காது. ஏன்னா வித்தது அதில் உடனே இருந்தது காவல்துறை தானே. அப்புறம் இவங்களை விசாரிச்சா உண்மை கிடைக்குமா? குற்றவாளியை தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அதிமுக சார்பா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். நீதிமன்றம் உண்மைதான், மாநில காவல்துறை விற்றா மாநில காவல்துறை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது, அதனால இவர்கள் மனுவில் கோரியிருந்தது சரி அப்படின்னு சிபிஐ விசாரிக்க வேண்டும்னு தீர்ப்பு கொடுத்தது. என்ன பண்ணாங்க இன்னைக்கு முதலமைச்சர்? உண்மையா இருந்தா இந்த தவறு இழைத்தவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு எண்ணம் இருந்தா, ஒரு நியாயமான முதலமைச்சராக இருந்தா, மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தா, குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கணும். ஒப்படைக்கல, மேல்முறையீடு சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. எது? இது வந்து மாநில அரசாங்கமே விசாரிக்க வேணும். அப்படின்னா இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரியுதுல்ல. திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட காரணத்தால் அவளை தப்பிக்க வைப்பதற்காக இந்த வழக்கை இங்க இருக்கிற போலீஸை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. எந்த விதத்துல நியாயம்? அதனாலதான் அதிமுக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இதை சிபிஐ விசாரிக்க இன்றைக்கு நிலை வந்துவிட்டது. சிபிஐ விசாரிக்கும், உண்மை குற்றவாளிகள் கூண்டிலே ஏற்றப்படுவார், சட்ட நீதியாக தண்டிக்கப்படும்.